Guys, welcome back to my YouTube channel Scientific Studio. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நேஷன்ல பாத்தீங்கன்னா 220 வோல்ட்ஸ் கரண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சில நேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 110 வோல்ட்ஸ் கரண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. இது ஏன் அப்படின்ற ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஏன் எனக்கே இருந்துச்சு. அப்புறம் தான் அது கிளியர் ஆச்சு. அது எப்படின்னு நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இது ஏன் அது யூஸ் பண்றாங்கன்னு தெரியறதுக்கு நீங்க கொஞ்சம் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும். அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? எடிசன் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவோம். அந்த எடிசன் எப்ப கண்டுபிடிச்சாரு? 1879ல வந்து பல்பை கண்டுபிடிச்சு எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணலாம் அப்படி இந்த மெத்தட்ல அப்படின்னு அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், ஏசி கரண்ட் அப்படின்றது யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்சாரு நம்ம சொல்லுவோம். அது எப்ப கண்டுபிடிச்சாருன்னா 1888ல கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா அது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் 1888ல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ட் கரண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த டைரக்ட் கரண்ட்ல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னு பாத்தீங்கன்னா நீங்க நம்ம ப்ரீவியஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். உங்களுக்கு நான் அதுல பண்ணி காமிச்சிருப்பேன் கரண்ட் எப்படி மெஷர் பண்றதுன்னு. அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்க. அது வந்து நம்ம வந்து ஒரு ஒயர் யூஸ் பண்ணிருப்போம். பேட்டரியில இருந்து 9 வோல்ட் பேட்டரியில இருந்து கரண்ட் மெஷர் பண்ணா. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி அந்த ஒயரோட லென்த் காரணமாக, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வாட்டர்ல அயான்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுனால, அதாவது எலக்ட்ரான்ஸ் அந்த சால்ட்னால ஆல்ரெடி பவர் வந்து உறிஞ்சிட்டு இருக்கும், அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும். இதனால பவர் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆனோடனே நம்மளுக்கு வரல. அந்த ஒயரை எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா மல்டிமீட்டரோட நெகட்டிவ் வந்து வைக்கும் போது அந்த வாட்டர்ல உடனே நம்மளுக்கு கரண்டோட வேல்யூ அதிகமா காமிச்சிச்சு. இது ஏன்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்னால அந்த டிராவல் பண்ற எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு நானு. இப்ப பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட். அப்ப அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மி ஆயிடுச்சு நான் சொல்லுவேன் கண்டிப்பா. இப்ப இதுல என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து அங்க இருந்து, ஏன்னா ஒரு இடத்துல தான் பவர் ஸ்டேஷன் இருக்கும், மிச்ச இடத்துல இருக்காது. அப்ப அங்க இருந்து ஒரு அடுத்த சிட்டிக்கு கொண்டு போறப்ப அது வந்து டிக்ரீஸ் ஆயிடுது. அவங்க கொண்டு போற பவர் வந்து டிக்ரீஸ் ஆயிடுது. அதனால அவங்களுக்கு வந்து அங்கங்க வந்து பவர் ஜெனரேட்டர்ஸ் வந்து வைக்க வேண்டியதா இருக்கும் ஒரு சிட்டிக்கும். அப்ப என்ன ஆச்சு, நிக்கோலா டெஸ்லா வந்து கண்டுபிடிச்ச இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், ஏசி கரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இதை வந்து நம்ம எப்ப வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் கரண்டோட வோல்டேஜ். அதனால நம்ம லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போனாலும் இதோட பவர், அதாவது கரண்ட் வந்து குறையாது, பவர் வந்து ஸ்டெபிலைஸ்டா இருக்கும் அப்படின்றத வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எடிசன் வந்து இதை அப்போஸ் பண்ணாரு. நான் ஒத்துக்க மாட்டேன், எப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவர் முன்னாடி வச்சாரு. ஆனாலும் நிக்கோலா டெஸ்லா அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸால இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் எல்லாம் அவர் எக்ஸ்பெரிமெண்டல் வைஸ்லயே அவருக்கு பண்ணி காமிச்சாரு. அதுக்கப்புறம் பல கம்பெனிஸ் அவங்களுக்கு கீழே இருக்க சிட்டிஸ்ல வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறமா தான் இந்தியா ஒரு நேஷன்ஸா எலக்ட்ரிசிட்டி வர வர இது யூஸ் பண்ண. ஆனாலும் நீங்க கேட்கலாம் இன்னும் ஏன் சில கண்ட்ரிஸ் 110 வோல்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்ப பாத்தீங்கன்னா அப்ப காப்பரோட விலை வந்து அதிகமா இருந்துச்சு ஒயர்ஸ் போடுறப்ப. அப்ப என்ன சொன்னாங்க, நாங்க வந்து கரண்ட்ஸை வந்து பெரிய பெரிய ஒயர்ஸ்ல கொண்டு போக முடியாது, ஏன்னா 110 வோல்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ண. அவங்க பாத்தீங்கன்னா 110 வோல்ட் வித் 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி, 60 ஃப்ரீக்வன்சில கொண்டு போயிருந்தாங்க கரண்ட்டை வந்து. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களால லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போறது காப்பர் வந்து திக்கா இருக்கணும். அது வந்து அப்ப வந்து காப்பர் ரேட் அதிகமா இருந்ததுனால அவங்களால அந்த அளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்ப நிக்கோலா டெஸ்லா இன்னொரு ஐடியா கண்டுபிடிச்சார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம 220 வோல்ட்ஸ் கொண்டு போறப்ப, அப்ப 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில கொண்டு போறப்ப நம்மளுக்கு வந்து தின் காப்பர் வயர் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாரு. அது ஏன்ற ரீசன் பாத்தீங்கன்னா, இப்ப காப்பர் எலக்ட்ரான்ஸ் வந்து இப்ப அதிகமா ஃப்ளோ ஆகுது. கரண்ட்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், கரண்ட்னா அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லியிருக்கேன். இப்ப அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 110 வோல்ட்ஸ்ல வந்து அது எப்படி நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃபோட உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அதுக்கு நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கைஸ், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப நான் வந்து ஒரு 110 வோல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். 110 வோல்ட்ஸ். இப்ப நம்ம பவர் வந்து ஃபார்முலா தெரியும், I into V. இப்ப இது வந்து நம்ம பவர் வந்து ஒரு 1000 வாட்ஸ்ல யூஸ் ஆகிற அப்ளையன்சஸ் எடுத்துப்போம். இப்போ ஐ தான் கண்டுபிடிக்க போறோம், அதனால நம்ம வந்து 110 வோல்ட்ஸ் கொடுத்துப்போம், இன்ட்டு ஐன்னு போட்டுப்போம். இப்போ இதில் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த சைடு வந்துருச்சுன்னா 1000 டிவைட் பை 110 இஸ் ஈக்குவல் டு ஐ. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தா அதுதான் நம்மளோட கரண்ட். இப்போ நீங்க பார்க்கலாம், இப்போ நான் நார்மலா 1000 by 0. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு வருது, 9 பாயிண்ட். அப்போ வந்து நம்ம ரவுண்டா இட்ஸ் நத்திங் பட் 9 ஆம்ஸ்.
எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட கரண்ட்டு. இப்போ 110 வோல்ட்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வர கரண்ட் இதுதான். அட் ஃப்ரீக்வன்சி வந்து இதில் வராது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து யூஸ் பண்ணுறாங்க இதில். இதுவே நம்ம வந்து நீங்கள் கேட்கலாம், இப்போ 220 யூஸ் பண்ணால் என்ன ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து 220 வோல்ட்ஸ் போட்டுப்போம். 220 வோல்ட்ஸ் போட்டாச்சு. இப்போ இதில் அதே பவர் ஃபார்முலா I into V. இப்போ பார்த்தீங்கன்னா அதே 1000 வாட்ஸில் யூஸ் ஆகிற அப்ளையன்சஸ் ஐ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து 220 into I, nothing but 1000 divided by 220 is equal கரண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம், டிவைட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி சேம் 1000 divided by 220. இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 அப்படின்னு வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.5 ஆம்ஸ் ஐ. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து 50 ஹெர்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம், 50 ஹெர்ட்ஸ். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 110 வோல்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப, அதாவது லோ வோல்டேஜ் தான், கம்மி தான் கரண்ட்டை, அது யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து 9 ஆம்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து ஒயரில் பாஸ் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒயரோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ நம்ம கரண்ட் அதிகமாக இருந்தால் தான் அந்த ஒயர் கண்டக்ட் பண்ணும். அதுவே இல்லாமல் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒயர் வந்து நடுவில் பிரேக் ஆகிடும். அதுவே இப்போ 145 இதுனா 4.5 ஆம்ஸ்னா இவ்வளோ சின்ன ஒயர் இருந்தாலே போதும். இப்போ நீங்கள் பெருசு கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் ஆக போகிறது இல்லை, சின்னது கொடுத்தாலும் ப்ராப்ளம். அப்போ வந்து நம்மளோட அந்த இடத்துல யூஸ் பண்ணுற காப்பர் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். அப்போ காப்பரோட காஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் நிக்கோலா டெஸ்லா என்ன சொன்னார்னா, 220 வோல்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து 4.5 ஆம்ஸ் வரலாம். நம்ம அதுவே 110 வோல்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து 9 ஆம்ஸ் வரதுனால ஒயரோட திக்னஸ் அதிகமாக தேவை. இங்கே ஒயரோட திக்னஸ் கம்மியாக இருந்தாலே போதும். அதனால நம்மளுக்கு அப்போ காப்பர் காஸ்ட் அதிகம். இப்போ அதனால நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி காப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிக்கோலா டெஸ்லா அப்போ வந்து சொன்னார். ஓகே கைஸ், இதுதான் இதோட ப்ரூஃப். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆனா அப்ப வந்து அவங்க எதுக்கு பயந்தாங்க, ஏன் போடலன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்ப வந்து இப்ப சரியான இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் கிடையாது. அப்போ ஒயர்ஸ்ல இப்ப இருக்க மாதிரி பிளாஸ்டிக்ஸ்ல அந்த அளவுக்கு அட்வான்ஸா இல்ல. அதனால என்ன ஆச்சுன்னா, அவங்களால 220 வோல்ட்ஸ்ன்றது அதிக கரண்ட், அதை கொண்டு போறதுக்கு அவங்க பயந்தாங்க. ஏன்னா மேல கொண்டு போறப்ப இப்ப இருக்க ஒயர்ஸ் மாதிரி அப்ப அவங்களுக்கு பயம் இருந்துச்சு. அதனால அவங்க எதுவும் பண்ணல. ஆனா அது இந்தியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வரதுக்குள்ளேயே இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸை பல நேஷன்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து நம்ம என்ன ஆச்சுன்னா, அதனால 220 வோல்ட்ஸ் வந்து இந்தியா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா, இப்ப ஏன் அவங்க மாத்தல, அதான் வந்துருச்சு இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி 110 வோல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா விதமான ஒர்க்கிங்ஸும் பண்ணிட்டாங்க. அதாவது லைன்ஸ், அண்டர் கிரவுண்ட் எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்ப திடீர்னு அவங்க 220 வோல்ட்ஸ்க்கு மாத்தனா அவங்க மாத்துறதுக்குடைய செலவு இதுல வரப்போற ப்ராஃபிட்டோட ரொம்ப அதிகமா இருக்கும் செலவு வந்து. அதனால அவங்க வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு டிசைட் பண்ணி விட்டுட்டாங்க. சரி, ஓகே காய்ஸ், இதுதான் வந்து ஏன் வந்து கரண்ட் இந்த மாதிரி வோல்டேஜ் சேஞ்சஸ் இருக்குன்ற ரீசன். காய்ஸ், இதுதான் இதோட மேப். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த நேஷன்ஸ் வந்து 220 வோல்ட்ஸ் யூஸ் பண்ணுது, எந்தெந்த நேஷன்ஸ் வந்து 110 வோல்ட்ஸ் யூஸ் பண்ணுதுன்னு. காய்ஸ், இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் ஏன் பல நேஷன் 110 வாட்ஸ் யூஸ் பண்றாங்க, பல நேஷன் 220 வாட்ஸ் யூஸ் பண்றாங்கன்றது. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை நான் கிளாரிஃபை பண்றேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ எக்ஸ்பெரிமெண்டலா போடலான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த வீடியோ வேணாலும் அதை எக்ஸ்பெரிமெண்டலா நான் வந்து போஸ்ட் பண்றேன். அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சயின்டிபிக் ஸ்டுடியோ.